ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் தேர்தல் திருவிழாக்கு தயாரா? அவங்கவுங்க ஊருக்கு ஓட்டு போட இந்நேரம் புறப்பட்டு போய் உங்கவுங்க சொந்தங்களை சந்திச்சு இதை ஒரு சாக்கா வச்சு எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஓட்டு போடுறதன் மூலியமா நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்க. நானும் சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்துல ஒரு பச்சை கலர் க்ரோ பேக்ல நிறைய பச்சை மிளகாய் இருக்கு பார்த்தீங்களா? அதை அறுவடை பண்ணலாமா? 12x12 இன்ச் சைஸ் க்ரோ பேக். இந்த க்ரோ பேக்ல நம்ம என்ன பண்ணுவோம், விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போடுவோம். விதைகளை உருவாக்கி அது நாற்றுகளா வந்ததும் அந்த நாற்றுகளை எடுத்து பல க்ரோ பேகு, தொட்டி இதுலலாம் வந்து மாத்தி வைப்போம். நான் வந்து இதுல விதை போட்டேன். என்ன மிளகா விதை போட்டேன் அப்படின்னா, குழம்பு மிளகாத்தூளுக்கு மிளகா வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த விதை. பார்த்தா 2 செடி தான் எனக்கு வளர்ந்துருந்தது. நான் என்ன பண்ணேன், இந்த 2 போய் நம்ம எதுல மாத்தி வைக்கிறது? இதுவே ஒரு 12x12 இன்ச் சைஸ் தான். இதுல நம்ம எங்க மாத்தி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் காலை போக்குல. அப்புறமா இதுல இலை சுருட்டல் வந்தது, தன்னாலே தெளிவாச்சு. இந்த மாதிரி நிறைய நடந்தது. கொஞ்சம் தெளிவானதும் நான் கொஞ்சம் கேர் எடுத்தேன், நல்ல உரங்கள்லாம் வந்து போட்டேன். அப்புறமா நாற்றுகள் மாற்றி வைக்காமையே இந்த மிளகால இருந்து ஏகப்பட்ட அறுவடை வந்து எனக்கு இப்போ கிடைக்குது பாருங்க. இந்த சீசன்ல நான் நிறைய மிளகா அறுவடை பண்ணிட்டு பெருமெல்லாம் பீத்தினேன். எல்லாரும் என்ன சொன்னாங்க, பா என்ன இவ்வளோ மிளகா அறுவடை பண்றீங்க, என்னதான் பண்ணீங்க அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு நான் மிளகாவை அறுவடை பண்ணேன். அக்னி நட்சத்திர வெயிலில் மிளகா சூப்பரா வரும். ஆனா விதை முளைக்கணுமே. ஒன்னே ஒரு உண்மையை சொல்லட்டானா, எவ்வளோ தண்ணி ஊத்துனாலும் அந்த வெயில் வருது பார்த்தீங்களா, 36, 37, அதுல வந்து இந்த இலைகள்லாம் அப்படியே சுருங்குது. அதால தாக்கு பிடிக்க முடியவில்லை. இது போடலாம், அது என்னது, ட்ரிப்பு. அந்த ட்ரிப்பை போட்டு வேணா பச்சை பசேல்னு செடிகளை வச்சிருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனா வெயிலுக்கேற்ற ஒரு சில செடிகள் இருக்கும்ல, கிருணி பழம், வாட்டர்மெலன், இந்த மாதிரி மிளகா, இதெல்லாம் நல்லா இருக்கு. இதை காட்டேன். நேற்று எவ்வளவு தரமா தண்ணி ஊத்துனேன், ஆனா எல்லாம் சுருங்கி போய் பீர்க்கங்கெல்லாம் கொஞ்சம் வாட்டமா இருக்கு. ஆனா ஒரு 6:30-7 மணி ஆகுறதும் அந்த இலையெல்லாம் சரியாயிடுது. இது பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு. சரி வாங்க, மிளகா. இவ்வளோ மிளகா இந்த ஒரு தொட்டியில இருந்து நான் அறுவடை பண்ணாலும் இன்னும் நிறைய தொட்டிகள்ல எனக்கு மிளகாய் இருக்கிறது. அதையும் நான் அறுவடை பண்ண போறேன். இதோ ஒன்று இருக்கு பாருங்க. இப்ப இனிமே இதுல பூக்கிற பூக்கள் எல்லாம் சூப்பரா மிளகாவா வரும். மிளகா நான் அறுவடை பண்ணிட்டாலே எப்போதுமே அதுக்கு உண்டான ரெசிபி நிறைய வச்சிருப்பேன் நான் வீட்டுல. அதையே செய்வேன். குழம்பு மிளகாத்தூளோ சில்லி தூளோ தொடவே மாட்டேன். அந்த மிளகாய் சம்பந்தமாவே ஒரே ஏதாவது சமைச்சிட்டு இருப்பேன். சிகப்பு வெண்டைக்காய், இதோட அறுவடையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நாட்டு ரக காய்கள் இது எல்லாமே வெயிலை தாங்கி வளரக்கூடியது. இதுல இந்த மாதிரி மாவு பூச்சி வந்தது, அதில் வர எறும்பு வேற இருக்கு பாருங்க. அதை நான் என்ன பண்ணேன், கொஞ்சமா ஸ்ப்ரேயர்ல வேப்ப எண்ணெய் போட்டு கொஞ்சம் கிளியர் பண்ணேன். அப்புறமா பார்த்தா கொஞ்சம் சரியாச்சு. இதுல இருக்கு. ஆனாலும் அந்த எறும்பு என்ன பண்ணுது, எல்லா இடத்துலையும் கொண்டு போய் அந்த பூச்சை வச்சு தினம் பிரச்சனை பண்ணுது. இது கேட்டு மாவு பூச்சி. இந்த எறும்பு தான் இந்த மாவு பூச்சை கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறதே. நம்ம இவ்வளோ வெயில்ல இலெல்லாம் சுருங்குதுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அதனால தினசரி பேசிஸ்ல வேப்பெண்ணெய் எடுத்து அடிச்சோம்னா செடியெல்லாம் இறந்து போயிடும். அதனால நான் வாரத்துல ஒரு 2 தடவை அடிக்கிறேன். அப்புறம் வெயிட் பண்றேன். இங்கெல்லாம் வந்து கறக்கா, இங்க வா, இதை காட்டு வா. இதுல எவ்வளோ மாவு பூச்சி பாருங்க. இப்ப இங்க பாரு, கிட்ட வாயா. இது பூச்சிகள் எல்லாருக்கும் வரும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்றேன். கிட்ட போ, இந்த நான் காட்டுறப்ப எவ்வளோ மோசமா இது இருக்கு பாரு. இதை நம்ம டெய்லியும் வேப்பெண்ணெல்லாம் அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செடி போட்டுக்கும். ஸோ இதை பார்த்து தான் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. இன்னும் அக்னி நட்சத்திரம் தொடங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்னா 40-42 போகும். பாதிக்கு பாதி செடி செத்துரும்.
தண்ணி ஊற்றுனாலுமே செத்து தான் போகும், பாதிக்கு பாதி செத்து போயிடும். அதை பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி திருப்பி ஜூன் மாதம் மழையில் நம்பி ஏதாவது தக்காளிலாம் பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம செடிகள் வளர்க்கணும். எவ்வளோ தக்காளி, நேற்று மட்டும் 8 தக்காளி அறுவடை பண்ணேன், இதில் மாவு பூச்சி கட்டேன். இது ஸோ எப்படி தான் நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணாலுமே இயற்கை விவசாயத்தில் சொல்கிறேன் நான், இந்த மாவு பூச்சிங்கிறது வந்து மட்டும் இல்லை, அக்னி நட்சத்திரம் வெயில், 38 டிகிரி வெயில், இந்த மாதிரி இருக்கும்போது அங்கே 3 இருக்கு பேர் மஞ்சள் கலரில் பழுப்பு தட்டுது. இந்த மாதிரி இருக்கும்போது இதில் பச்சை பூச்சி வேற பாருங்க. தக்காளியும் சிறுத்து போச்சு, தக்காளிலாம் நல்லா பெருசாக வந்தது, அது வந்து சிறுசாக இருக்கு. அப்படியே வந்தா அங்கே குக்கும்பர் இருக்கு, அங்கே போங்க, குக்கும்பர் அறுவடை பண்ணுவோம். இந்த குக்கும்பர் தான் என் வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனை பண்ணுற குக்கும்பராக இருக்கு. ஏன் அப்படின்னா இங்கே ஒரு தடவை கசந்துருச்சு, ஒரு தடவை பெருசாகி அழுகி போச்சு. தோ காட்டுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த குக்கும்பரை இந்த பக்கம் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கசப்பாக இருந்துச்சுன்னா சாப்பிங் போர்டில் நல்லா இப்படி இப்படி தேய்ச்சிங்கன்னா வெளியே ஒரு ஜூஸ் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. இதுதான் என்னோட கடைசி முயற்சி. இதை நான் கட் பண்ணுறேன், காட்டுங்க. கட் பண்ணிட்டேன். ஏன் பழுக்க வைக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். பழுக்க வச்சா வெள்ளரி பழம், இது சாலட்லாம் ஏதாவது பண்ணி சாப்பிட்லாம்ல. எனக்கு குக்கும்பர் ரொம்ப பிடிக்கும். வெள்ளரிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய ரைத்தாலெல்லாம் நான் போடுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நான் தேய்ச்சி பார்க்குறேன். அதுக்கப்புறமும் கசந்ததுன்னா இதை பிடுங்கி தான் போடணும். ஆக்சுவலி இதில் இன்னொன்று வேற வருதுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து வரலன்னா பரவாயில்ல, குக்கும்பர் தொடர்ந்து வருது. ஆனால் கசப்பா வந்தால் என்ன பண்ணுறது? ஒருவேளை மார்க்கெட்டிங்கில் வந்து கசப்பா வராததுக்கு மருந்து ஏதாவது போடுவாங்களா? அதுவும் தெரியவில்லை. இப்போ இந்த அறுவடையோட இங்கே பாருங்க, பெரிய குக்கும்பர், தக்காளி, வெண்டைக்காய், பச்சை மிளகா இதெல்லாம் வச்சுக்கிட்டு இங்கே வா. இங்கே ஏதோ தக்காளி 2 கிடந்தது. இதுவும் ஒரு வெள்ளரி கொடி தான். இதுக்கு பின்னாடி இருக்கு. ஆக்சுவலி இது வந்து பிளாசம் அண்ட் ராட்னு நினைக்கிறேன். இங்க பாருங்களேன், சாம்பல் சத்து குறைபாடு. இது என்ன பண்ணலாம், அடியில் இருக்கிறத வெட்டி போட்டுட்டு மீதியை நம்ம யூஸ் பண்ண முடியும். இது நாள் வரைக்கும் மார்ச், ஏப்ரல், மே இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு வெயில். இதில் ஒரு வெள்ளரி இது வேற போகுது பாருங்கோ. பாரு, வாட்டர் மெலன் வந்து போகுது, அதை விட்டுருவோம். ஒரு நூக்கல், இது முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன். இதை பாருங்க, இதையும் நான் வந்து எடுத்துக்கிறேன். இனிமே வந்து நியூஸ்ல பார்த்தா என்ன சொல்றாங்கன்னா, மார்ச்லாம் கூட நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது வெயில். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை வெயில் அதிகமா இருக்குமா. ஸோ அந்த மாதிரி சீசன்லாம் மாறிட்டே போகுது. இப்போ மாடியிலேயே வந்து நிற்க முடியல, அவ்வளோ ஒரு அசௌகரியம். டைம் என்ன தெரியுங்களா, 5:45. 5:45க்கு 34 டிகிரி செல்சியஸ் போகுது. இந்த செடிகள்லாம் உண்மையிலேயே பாவம் தான்.